வணக்கம். நான் உங்கள் சண்முகம். எப்படி மக்கள் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீலாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் வேலைமா இருப்பீங்க மக்களே. இன்றைக்கி யாரும் வேலைக்கு ஆள் வரல, இருந்தாலும் நான் ஒண்டியாக வேலை செய்கிறேன். நம்ம கஸ்டமர் சொன்ன டைமை முடிச்சு கொடுக்கணும். அதெல்லாம் வந்து காலையிலே வந்துட்டு 6 மணிக்கு நான் ஒண்டியாக தான் செஞ்சுட்ருக்கேன். நாளைக்கு ஆள் வந்துடுவாங்க. இன்னும் 2 நாளில் இந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்கணும். நான் செஞ்சுருக்கேன் மக்களே. அப்புறம் மக்களுக்கு எப்படி வேலைலாம் போயிட்டுருக்கு? எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா மக்களே? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இப்போ நான் கிட்ட நெருங்கிச்சு. இன்னும் ஒரு 8 மாதம் 9 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்கள் ரோடு சரி இல்லையா, இல்லை தெருவில் தண்ணி வரல இருப்பாங்க, எல்லாம் சரி பண்ணுறவங்க. ஏன்னா இப்போ தேர்தல் வருதில்ல, பட்டு சரி பண்ணுறவங்க. ஏன்னா தேர்தல் வந்தால் தான் அவங்க அந்த கட்சிக்காரனுக்கு அரசியல் வந்து கண்ணுக்கு தெரியும், ரோடு பள்ளமாக வந்து தெரியும். அப்போ தான் வந்து அம்மா ஓட்டு போடுங்க, நல்லா சரி பண்ணி வந்து சொல்லுவானுங்க. இன்னும் அந்த மக்களே ஆட்சி இருக்கிறது ஒன்றும் புரியல எனக்கு. இந்த 4 வருஷம் என்ன அவர் செஞ்சுட்டாரு? தமிழ்நாட்டில் என்ன செஞ்சுட்டாரு? பொதுவாக நான் சொல்கிறேன், சரியில்லை மக்களே. 4 வருஷமாக வந்து தமிழ்நாட்டை கடகனாகிறாரு. இருக்கிறவங்களாம் தமிழ்நாட்டுக்காரன் ஃபுல்லாக கடகன் ஆகிக்கிட்டு, இருக்கிறவங்களாம் குடிகாரன் ஆகிக்கிட்டு, இவங்களெல்லாம் டெவலப் ஆகிடுறாங்க. கோடியை கொள்ள ஜீவம் வச்சுக்கிறாங்க. நான் மக்கள் ஒன்றும் டெவலப் ஆகுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது தெரியல மக்களே. இந்த வாட்டி வந்து பார்த்து யாருன்னா கூட உங்கள் விருப்பம் பார்த்து தரமாக ஓட்டு போடுங்க. எனக்கு என்னென்னா, படித்தவங்க வந்து அரசியலுக்கு வரணும் மக்களே. நல்லா படித்தவங்க நல்லா அரசியலுக்கு வரணும். யாருமே சரியில்லை. பாரு மக்களே, இப்போ வந்து எல்லா கட்சியும் வந்து கூட்டணி பேசிடுங்க. இப்போ எத்தனை சீட்டு எவ்வளோன்னு அதான் பேசுகிறாங்க. எனக்கு என்ன பதவி கொடுப்பேன் அதை தான் பேசுகிறாங்க. சொன்னால் மக்களுக்கு நல்லா சேர்ந்து பேசுதில்லை. இப்போ பாருங்கள், கமல்ஹாசன் அவர்கள் அவர் என்ன சாதிச்சிட்டாரு சொல்லுங்க பார்ப்போம். என்னது மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி, அதாவது வாயில வர மாட்டேங்குது. மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் என்ன சாதிச்சாரு? அதில் அந்த கட்சி விட்டு இப்போ திமுக போய் எம்பியாக போய் அதில் இது பண்ணுறாரு. என்ன நீ வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணிட்ட? நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு போய் நடத்தினியா சொல்லு பார்ப்போம். நீங்களாம் வந்து மேடையில் வச்சு இதுக்கு தமிழ்நாட்டில் பைத்தியம் கேட்டு போனாங்க. இப்போ டீமில் போய் எம்பி நீ என்ன பண்ண போகிற? எம்பி என்ன நீ மக்களுக்கு செய்ய போகிற சொல்லு பார்ப்போம். ஒன்றும் கிடையாது மக்களே. எல்லாமே சம்பாதிக்கிறதா சொல்கிறாங்க. உண்மையான அரசியல் யாரும் கிடையாது மக்கள். எனக்கு தெரிஞ்சு உண்மையான அரசியல் யாருன்னா ஐயா காமராஜ் ஐயா தான். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சொல்லிட்டாங்க. பட் நான் சின்ன வயசு எம்ஜிஆர் சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி தெரியல. ஆனால் எனக்கு வந்து நான் இப்போ எனக்கு வந்து அவர் எனக்கு முன்னாடியே இருந்தாலும் அவர் இதெல்லாம் நான் பார்ப்பேன். எனக்கு பிடிச்சது காமராஜ் ஐயா தான். அதே மாதிரி அரசியல் யாரும் இருக்க மக்கள். அப்துல் ஐயா மாதிரிலாம் இருக்க முடியுமா சொல்லுவோம். இந்த நாட்டை மக்களை நேசிச்சாங்க. ₹1 சம்பாதிக்க லாஸ்ட்டாக ஒரு ₹100 நோட்டு காமராஜ் செத்துக்குனாரு. அப்துல் ஐயா என்ன பண்ணார்? அவருக்கு என்ன சம்பாதிச்சு மக்களுக்காக நல்லா செய்ய, நல்லா விஞ்ஞானி நல்லா இது வளர்த்து நல்லா பண்ணார். இதெல்லாம் வந்து மக்கள் சரியில்லை மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் சரி கிடையாது. பணம் போய் பிடிச்சி அலையுதுங்க. போகும்போது தூக்கிட்ட போகும்போதுங்க சார் நம்ம நல்லா இருக்கணும். மற்ற இதுக்குன்னா பரவாயில்ல. அந்த ஏரியா வாய் வைக்க தமிழ்நாடு எடுத்து சொல்கிறாங்க. எங்கே வாய் வைக்குது? இருக்கிற தமிழ்நாட்டில் கேளையாக இருக்குது. கடற்கரை வெளியூரில் வந்து நம்ம நல்லா இருக்கிறாங்க. இங்கே எல்லாம் இந்திக்காரன் நல்லா இருக்காங்க. எங்களை மாதிரி தமிழர்களுக்கு வேலையே கிடையாது. எங்கே பாரு அவங்க தான் இருக்காங்க. அந்த ஐயா கலைஞர் குமகிருஷ்ணன் சொன்னார், ஆட்சிக்கு வந்தால் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு முக்கியத்துவம் தரேன், நான் வேலை தரேன், இதெல்லாம் பண்ணுறேன். என்ன பண்ணாரு? ஒன்றும் கிடையாது. அவருக்கு குறை சொல்லிட்டு யார் அண்ணன் இவங்களுக்கு மாற்றி குறை சொல்லிட்டு மாற்றி கொலை நீ கொலை அடிச்சா நான் கொலை இப்படி தான் பேசுகிறாங்க. ஒன்றும் கிடையாது. சட்டமன்றத்தில் பேசும்போது இத்தனைக்கு கோடி ஒதுக்குனேன், இத்தனை கோடி ஒதுக்குனேன், இந்த தொகுதிக்கு இத்தனை கோடி எங்கே அங்கே பிச்சு தொகுதிக்கு ஒன்றும் கிடையாது. இவங்க கொஞ்சம் பிச்சு அவங்க பேர் மக்களுக்கு என்ன பேர் ஒன்றும் கிடையாது. தும்மா அதுதான் மக்கள் தான் வச்சாங்க. அதான் மக்களே, சிந்திச்சு மக்களே நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க. நம்ம நாட்டை நேசிங்க. படித்தவங்க வரணும் அரசியலுக்கு. படித்தவங்க வரும். நிறைய பேர் படித்தவங்க நம்ம விளையாட்டு நல்லா பேர் சாப்பிடுறாங்க. நம்ம நாட்டை நேசிங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். இது பண்ணி நேசிங்க. கேட்டால் குடிகாரன் யார் குடிகாராங்க வச்சுது? மொழி கொஞ்சத்துக்கு யார் சொல்லணும்? மொழி கொஞ்சம் குடிகாராங்க சொல்லி மக்கள் சரி கிடையாது. காசு கொடுத்தா ஓட்டு வாங்கி போட்டுருங்க. இந்த வருஷம் என்ன வேணும்? ஆட்சி மாற்றம் வரணும். பத்திருக்கோம் மாற்றம் வரணும். பார்ப்போம். இளைய தலைப்பதி விஜய் தலைப்பேன்றாங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். யாரும் வரவங்க பார்ப்போம். நன்றி மக்கள்.